உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது தாவேகா சார்பாக முறையிட்ட மனுக்களின் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாதங்கள் பிரதிவாதங்கள் அரசு சார்பாகவும் தாவேகா கட்சி சார்பாகவும் முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்போது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தை தாவேக கட்சி நாடியுள்ளது. 5 மனுக்கள் இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதில் 3 மனுக்களில் சிபிஐ விசாரணை வேணும் என்று தீவிரமாக வலியுறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக ஒரு நபர் ஆணையமும் விசாரணைக்கு வித்திடப்பட்டுள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் சார்பாக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு சாத்தியக்கூறுகள் அளிக்கப்படுமா? உச்சநீதிமன்றம் தரப்பாக சிபிஐ விசாரணைக்கு வழங்கப்படுமா? முழு விவரங்கள். சலோமி, அதனை உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அதற்கான வாதங்கள் தான் தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. 2 தரப்பு வாதங்களையும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். அதே போல தமிழக அரசு சார்பாகவும் அரசு தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக அது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அரசு விதித்த அந்த கட்டுப்பாடுகளுடன் தான் நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயினுடைய அந்த தலைமை பண்பு குறித்து உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த அந்த கருத்து என்பது ஏற்புடையதாக இல்லை. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கேயும் தப்பி ஓடவில்லை. கரூர் பரப்புரையை முடித்துவிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தப்பி ஓடவில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். உயர்நீதிமன்றமும் இதை சுட்டிக்காட்டியிருந்தது. இதற்குத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். நாங்கள் எங்கும் தப்பி ஓடவில்லை. காவல்துறையினர் அறிவுறுத்தல் படியே விஜய் கூட்டத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அது விஜயினுடைய மனுதாரர் தரப்பு அல்ல என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல விஜய்க்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும் உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியது போலீசார் தான் என்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் சம்பவம் பற்றி உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய கருத்து தவறான கருத்து என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போல உயர்நீதிமன்ற விசாரணையின் போது தங்கள் தரப்பு வாதத்தை நீதிபதிகள் கேட்கவில்லை. உயர்நீதிமன்றத்தின் கருத்து அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவது போல உள்ளது என்றும் அவர்கள் வாதத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அது ஏற்படுத்தும் என்றும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். உயர்நீதிமன்ற கருத்தால் அரசியல் ரீதியான பின்னடைவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முறையிடப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்ஐடியால் உயர்நீதிமன்ற அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவால் எந்த விதமான உண்மையும் வெளிவராது, மாநில அரசின் எஸ்ஐடி விசாரணையால் எந்தவித உண்மையும் வெளிவராது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல உயர்நீதிமன்றத்திற்கு பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறை வழக்கு என்பது குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டது எப்படி என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் உள்ளது என்று தமிழக அரசு சார்பாக தெரிவித்திருந்தாலும் வழக்கு நிலுவையில் உள்ள போது மற்ற மனுக்களின் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது எப்படி என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திற்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கரூர் துயர சம்பவம் பூதாகரமான நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இன்று தாவேக கட்சி சார்பாக 5 மனுக்களின் விசாரணை தற்பொழுது அங்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தாவேக கட்சி சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்பும் பிரதிவாதங்களை முன்வைத்து விளக்கங்களும் அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறது. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்னும் கரூருக்கு செல்லவில்லை என்றும் அரசு தரப்பு அங்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் விஜய் பார்க்கவில்லை என அரசு தரப்பு அங்கு வாதங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்றத்திற்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது கரூர் விவகாரம் தற்பொழுது தாவேக கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் அங்கு வாதங்கள் பிரதிவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றத்திற்கு முன்வைத்திருக்கின்றனர். என்னென்ன கேள்விகள் அவர்கள் முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள்.
குறிப்பிட்டு இந்த ரிட் மனு வந்து எப்படி தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு திரும்ப நீதிபதிகள் வந்து கேட்குறாங்க. இது வந்து இந்த எஸ்ஓபி சார்ந்த வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக ஏன் வந்து இந்த கிரிமினல் சார்ந்த விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து நீதிபதிகள் தரப்பு வந்து இந்த விசாரணையின் போது கேள்விகளாக வந்து ஏற்பட்டே வந்திருக்கிறது. அரசு தரப்பில் இருந்த வாதம் வந்து தொடர்ச்சியான நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கான பதிலாகவும் தொடர்ச்சியான இந்த ஒரு வாதங்களாக வந்து முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த 5 வழக்குகள்ல வந்து எஸ்ஐடி தொடர்பான விஷயங்கள் தான் வந்து திரும்ப திரும்ப நீதிபதிகள் தரப்பிலிருந்து கேள்விகளானது வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. தாவேகா தரப்புல இருந்தோ அல்லது அவங்களுடைய தலைவர் தரப்புல இருந்தோ வந்து இந்த 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து நேரடியாக சென்று சந்திக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தையும் வந்து நீதிபதிகள் முன்பு தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும்போது கிரிமினல் வழக்காக எப்படி வந்து பட்டியலிடப்பட்டுச்சு, அதாவது எஸ்ஓபி சார்ந்த வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு விளக்கமானது வந்து என்ன வந்து தரப்பட்டுச்சுன்னா தமிழக அரசு சார்பாக ரிஜிஸ்டர் தரப்புலேயே வந்து இந்த கிரிமினல் வழக்காக தான் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது இது கிரிமினல் வழக்காக தான் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு மிக முக்கியமான விளக்கமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசு தரப்பிலாக ஆஜரான வழக்கறிஞர்கள் விஜய் வந்து கரூர் சென்றாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லவும், நீதிபதிகள் தரப்பு விஜய் கரூர் சென்றாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் இந்த விசாரணைக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ஒரே நாளில் இருவேறு உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டதா, இது என்ன மாதிரியான நடைமுறை? ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது, அதே போல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து ஒரு விசாரணை வருது அப்படிங்கும்போது ஒரே நாளில் 2 உத்தரவுகளை வந்து பிறப்பிக்க முடியும். இது எந்த மாதிரியான நடைமுறை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வந்து ஒரே காலகட்டங்களில் 2 விஷயங்களை வந்து எப்படி பிறப்பித்தனர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து எப்படி வந்து ஒரு எஸ்ஐடி வந்து உத்தரவாக வந்து பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து மிக முக்கியமான கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்குடைய தொடக்கத்திலிருந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து விஜய் மீதான நீதிபதிகளுடைய இந்த அப்சர்வேஷன் வந்து கடுமையாக விமர்சனமும் அதே போல ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியின் மீதான விமர்சனமாகத்தான் நாங்கள் வந்து இது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விஜய் சொல்லியதற்கு பிறகுதான் விஜய் வந்து காவல்துறை சொல்லியிருக்க பிறகுதான் அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளியேறி இருக்காரு அப்படிங்கிறது அழுத்தமாக தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதே போல தமிழக அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில், அதாவது தாவேகா சார்பில் என்ன மாதிரியான விமர்சனங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறதோ அதற்கு எதிரான தங்களுடைய தரப்பு வாதங்களை வந்து தொடர்ச்சியாக முன்வச்சுட்டே வந்திருக்காங்க. 2 நீதிமன்றங்கள்லயும் நடந்த விசாரணை, அங்க நடந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தாவேகா தரப்பு நீதிபதிகள் தரப்பிடம் முன்வைத்து இதற்கு கடுமையான ஆட்சேபனைகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல நீதிபதி ஜே மகேஸ்வரியும் வந்து தங்கள் தரப்பில் பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பப்பட்டே வந்திருக்காங்க. அதுல ஒரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, என்னுடைய 15 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஒரே காலகட்டங்களில் இருவேறான நீதிமன்றங்கள்ல ஒரே நாளில் வந்து இந்த ஒரு அப்சர்வேஷனும் அதே போல உத்தரவுகள் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து நீதிபதி ஜே மகேஸ்வரி தரப்பு எழுப்பப்பட்டே வந்திருக்கிறது. அதே போல அண்டர் த இம்ப்ளிமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் த கோர்ட் இட் செல்ஃப் அப்பாயிண்டட் எஸ்ஐடி அந்த திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் வி ஹேவ் நோ ஆக்சஸ் டு கிரிட் அப்படிங்கிறதையும் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது குறிப்பிட்டே வந்திருக்கு. அதே போல அரசு தரப்பில் ஆறுதல் கூற இது வரைக்குமே வந்து விஜய் போகவில்லை அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டே வராங்க. ஆனா நீதிபதிகள் வந்து அதற்கும் இந்த வழக்கு விசாரணைக்கும் வந்து
தொடர்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பொதுக்கூட்டம் தொடர்பான நெறிமுறைகள் குறித்தான அந்த வழக்கு விசாரணையும் கிரிமினல் வழக்காக எப்படி வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அது தொடர்பான தங்களுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான எப்படி வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான தங்களுடைய விரிவான விளக்கத்தையும் வந்து தமிழக அரசு சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக நீதிபதிகளுடைய அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு பிறகாக உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஐடியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் தாவேகா தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய அந்த வாதங்களை வந்து பதிவு செஞ்சுட்டே வந்திருக்காங்க. அறிவித்த நேரத்தில் வந்து விஜய் வராமல் போனதுதான் இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அரசு தரப்பிலிருந்து தங்களுடைய வாதத்தில் முன் வச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகுதான் விஜய் வந்து வந்திருக்கார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்திருக்கிறது. இவ்வளவு பேர் இறப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து அரசு தரப்பில் தங்களுடைய வாதத்துல வந்து முன் வச்சுட்டு வராங்க. தொடர்ச்சியாக 2 நீதிமன்றங்கள் எப்படி அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அது தொடர்பான அடுத்தடுத்த கட்ட விசாரணை வந்து தொடர்ச்சியாக